திங்கட்கிழமை 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஆராதனை காலை 6 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. ரொம்ப இருட்டோடும் இல்லை, ரொம்ப லேட்டாகவும் இல்லை. 6 மணிக்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா 7-7:30 நம்ம முடிச்சுட்டு நம்ம இடைப்பெறலாம். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ் யாருக்கு? கிறிஸ்மஸ் யாருக்கு சொல்லணும், ஒழுங்காக சொல்லணும். கிறிஸ்மஸ் யாருக்கு? ஹலோ சொல்லுங்கள், ஒழுங்காக சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் யாருக்கு? தீபாவளி யாருக்கு? மாட்ட போகிறீங்க இப்போது. ஒழுங்காக சொல்லணும், நான் எதிர்பார்க்கறத சொல்லணும். கிறிஸ்மஸ் யாருக்கு? ஏசப்பாக்கா? இது நல்லா இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லு. கிறிஸ்மஸ் யாருக்கு? கிறிஸ்மஸ் யாருக்குங்க? எல்லாம் நான் சொன்ன பிறகு சொல்ல மாட்டீங்களே. கிறிஸ்மஸ் யாருக்கு? நமக்கு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. உண்மையாக சொல்கிறேன். நீ ஏன் செஞ்சு கும்பிட்டு சாப்பிட்டு உக்காந்துக்காத, வீட்டில் பக்கத்து வீட்டு கொடு. ஏசப்பா உனக்காம பிறந்திருக்கிறான்னு சொல்லி சூசியேஷன் சொல்கிறதுக்கு ஒரு 50-100 கேக்கை வாங்கி உங்கள் தெருவில் எல்லாருக்கும் கொடுங்க. கொடுத்துட்டு ஏசப்பா நமக்கானக்காம பிறந்துக்கிறாரு, இது கிறிஸ்தவம் பண்டிகை இல்லை, உலக ரட்சகர் ராமே சுவிசேஷம் அறிவிக்க கிறிஸ்மஸ் அருமையான ஒரு வாய்ப்பு. கிறிஸ்தவங்க அவங்களுக்குள்ளேயே கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு வான்கோழி பிரியாணி துண்டுட்டு கவுந்துக்கூடாது, புரியுதா? மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஜாய் டு த வேர்ல்டுனா ஜாய், ஜீசஸ் டு அதர்ஸ். ஜாய் டு த வேர்ல்டு, அந்த பாட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த ஜாய் டு த வேர்ல்டுனா கிறிஸ்மஸ் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு தான், நமக்கு இல்லை. ஆமேன் ஆமேன். தீபாவளி யாருக்கு? அவங்களுக்கு மட்டும் கொண்டாடுறாங்க, உனக்கு கொடுக்குறாங்கல்ல, நன்றி நினைக்கணும். லட்டு வாங்கி தின்னியா இல்லையா? தீபாவளிக்கு பட்டாசு வச்சியா? அப்போ தீபாவளி மட்டும் எல்லாருக்கும், கிறிஸ்மஸ் மட்டும் நமக்கு மட்டுமா? கிடையாது. நல்லா மறந்துடாதீங்க. இந்த வருஷம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். கிறிஸ்மஸ் உங்களுக்கு இல்லை, நான் சீக்கிரம் அனுப்ப காரணம், நீங்கள் அடுத்த தெருவிலலாம் போய் கிறிஸ்மஸ் கொண்டாடணும், மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்துடணும். பர்த்டேக்கு என்ன வாங்கி தருவீங்க உங்கள் வீட்டில்? ஏசப்பாக்கு பர்த்டேன்னு சொல்லி உங்கள் தெருவில் எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுங்க. ஆமேன். செய்யலாமா வேணாமா? எவ்வளோ செலவாகும்? எவ்வளோ 100 ரூபா செலவு, ரொம்பலாம் 100 ரூபா ஆகும். குட்டி பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க எவ்வளோ செலவும்? சாக்லேட்டு பாக்கெட்டை வாங்கி தெருளுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, என்னப்பா விசேஷம்னா, ஏசப்பா பிறந்திருக்காருப்பா, ஏசப்பா பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.